எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்கேன். ரொம்ப நாள் கனவுனா ரொம்ப வருஷம் கனவு, ஒரு 20 இயர்ஸ் கனவுனே வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து புல்லட் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த புல்லட்டை இப்போ நம்ம நிறைவேற்றிருக்கோம், வாங்கி கொடுத்துருக்கோம். அது வந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாமா? அவங்க போய் பார்க்கலாம். எல்லாருமே கேக்கை பார்த்த உடனே டக்குன்னு என்னடா நீ வண்டியை காட்டுவேன்னு பார்த்தா கேக்கை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணா வந்து வண்டி காமிச்சிடலாம், அதுக்கப்புறமா கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் தான் இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து வண்டியை காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணியாச்சு. எங்கள் மாமா எங்கள் அத்தை வந்து வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா சீரியஸாக வந்து நான் வண்டி வாங்கி குத்தேன்னு கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை கைஸ். அது என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப பொய் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில். செகண்ட்ஸில் வண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணுறோம். செகண்ட்ஸ் வண்டிலாம் பார்த்துன்னு இருந்தார். புல்லட்டில் வந்து அந்த எல்ஐ10 இருக்குது, அந்த மாடல் பார்த்துருக்காங்க. இப்போ நியூவாக வந்து அந்த புல்லட்லாம் வந்து செகண்ட்ஸில் இருக்குன்னு நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லவே அந்த செகண்ட்ஸ் வண்டிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க கைஸ். செகண்ட்ஸ் எல்லாம் வண்டி பார்த்துன்னு இருந்தார் கைஸ். அதுக்கப்புறமா அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு கூட நான் வண்டி பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு காரணமும் நான் நல்லா ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு இன்றைக்கி வண்டி பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் கைஸ். அதனால் எங்கள் அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இன்றைக்கி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்க நான் வண்டி எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டெலிவரி எடுக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து டெலிவரி எடுக்கும்போதே டேடியும் அம்மாவும் உட்காந்து ஓட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஓட்டி பார்த்துட்டு வந்தோடனே எங்கள் மேலே வந்து சந்தேகம் வரக்கூடாது, நான் என்ன பண்ணிட்டேன், 2000 rupees கொடுத்தேன் டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அவங்க நிஜமாலே நம்பிட்டாங்க. நானே ஃபஸ்ட்டு வந்து நம்பலை, என்னடா இவங்க டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணிட்டாங்க, வண்டியோட ப்ரைஸ் வாங்கியே கேட்டாங்க, எவ்வளோ என்னாச்சு எப்படி கட்டினேன் அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் நம்பிட்டோம் கைஸ். அதுக்கப்புறமா கிஃப்ட் பண்ணும் போது தான் தெரியுது அவங்க சின்ன சந்தேகம் கூட இல்லை. ஏன்னா வண்டி கேட்குறப்போ டவுன் பேமெண்ட் வந்து 50,000 பே பண்ணோம், 2 month வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க வந்து நம்பலை. நான் ஒன்று நினைச்சேன், அது ஒன்று நடந்துருச்சு. டேய் யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எந்த வண்டின்னு தெரியுதா? நீங்க அன்னைக்கு ஓட்டின வண்டி தான் இந்த வண்டி. டெஸ்ட் ரைடு கிடையாது, டெலிவரி எடுக்கிறதுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சும்மா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எதனா சொல்ல வேண்டியது தான்.